பார்க்க போகிற வீடியோ மும்பையில் ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட்டு, எனக்கும் ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஸ்ட்ரீட் ஃபுட்டு. அது என்னென்னா பானிபூரி. வாங்க நம்ம வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பானிபூரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம 1 கப்பு ரவை போட போகிறோம். 1 ஸ்பூன் வந்து நான் மைதா போடுறேன். 1 ஸ்பூன் கோதுமை மாவு, 1/4 ஸ்பூன் வந்து சோடா போடுறேன், நார்மல் பேக்கிங் சோடா. இதுக்கு தேவையான உப்பு. இப்போது இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா இழுத்து மாவு பிசையணும். கொஞ்சம் அகலமான தட்டாக இருந்தால் நமக்கு பிசைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் அகலமான தட்டாக எடுத்திருக்கேன். கொஞ்சம் லூஸான பேட்டராக வந்து நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப திக்காக பிசைஞ்சிடாதீங்க. ஏன்னா வந்து ரவை வந்து நல்லா தண்ணி இழுக்கும். தண்ணி இழுத்ததுக்கப்புறம் நல்லா வந்து ஊறும். அதனால் நல்லா சாஃப்ட் டோவாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நான் மாவு நல்லா பிசைஞ்சிருக்கேன். இப்போ நிறைய பேர் வந்து எதுக்கு இவங்க சோடா போட்டாங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. உங்களுக்கு அந்த டவுட் வரும். நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னு சொன்னால், சோடா பூரி வந்து நல்லா உப்பி வரும். பாருங்கள், நான் மாவு வந்து நல்லா சாஃப்டாக தான் பிசைஞ்சிருக்கேன். இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஸோ வந்து ரவை வந்து நல்லா திக்காக இருக்கிற எக்ஸஸ் வாட்டரை உறிஞ்சிக்கும். ஒரு டவலை வந்து தண்ணியில் நனைச்சி இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம ரெஸ்டிங் டைம் கொடுக்கலாம். இது நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த பானிபூரிக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிடலாம். நான் 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் போடுறேன். ஒரு பெரிய சைஸ் ஆனியன் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அந்த ஆனியனை நான் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் வந்து ஜீரா பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் வந்து தனியா பவுடர், ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி, உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ப்ரிஃபரபிளி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நல்லா மேஷ் பண்ணி விட்டுடுங்க. கொஞ்சம் கூட வந்து அந்த பீசஸ் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா இதை பிசைஞ்சிக்கலாம். மசாலா ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போது உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா நீங்கள் இந்த நேரத்தில் சேர்த்துக்கோங்க. பானி ரெடி பண்ணணும். ஸோ இது மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி புதினா, கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகா, ஒரு 1/2 கப் தண்ணி. மிக்ஸியில் நல்ல ஜூஸாக அரைச்சி எடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ நம்ம பானிக்கு தேவையான அந்த புதினா மிக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நான் டேரெக்டாக பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வடிகட்டி ஊற்றிக்கலாம். பட் நான் வந்து அந்த புதினாவோட சாப்பிட ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ நான் அப்படியே ஊற்றிக்கிறேன். உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த தண்ணியை ரெடி பண்ணிக்கோங்க. இந்த தண்ணிக்கு தேவையான உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நான் சாட் மசாலா போடுறேன், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து புளிப்பு மாங்காய் பொடி, ஹிந்தியில் வந்து ஆம்ச்சூர் பவுடர்னு சொல்லுவாங்க, அதை போட்டுக்கலாம். இந்த ஆம்ச்சூர் பவுடர் தான் வந்து நல்ல புளிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும். இன்கேஸ் உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் எலுமிச்சப்பழம், 1/2 எலுமிச்சப்பழம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. இந்த பானியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பானிபூரிக்கு தேவையான பானியும் ரெடியாக இருக்குது, உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கும் ரெடியாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு பூரியை வந்து எப்படி விரித்து ரெடி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அது இப்போ இந்த மாவு ரெடியாக இருக்கும். நம்ம இதை பார்க்கலாம். மாவு நல்லா ஸ்டிஃபாக இருக்குது. லைட்டாக ஒரு பிசைஞ்சிட்டு இதை நம்ம வந்து ஒர்க் ஸ்டேஷனுக்கு மாற்றிடலாம். இந்த மாவை நான் 2ஆக பிரிச்சுக்க போகிறேன். இப்போ இதை நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. நம்ம பூரி கட்டை இருக்கு இல்லையா, இல்லை சப்பாத்தி கட்டைன்னு சொல்லுவோம், அதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், பட் ஆனால் வந்துடும். நல்லா மெலிசாக விரிக்கணும். நீங்கள் திருப்பி போட்டு தான் விரிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நல்லா ஒரே சைடாக கூட நீங்கள் விரிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே வரும். பூரியை வந்து நல்லா விரிச்சாச்சு. பாருங்கள், ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு திக்னஸில் இருக்கணும். இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட குக்கி கட்டர் இருந்தால் நீங்கள் கட் பண்ணுங்கள். இல்லைனா இந்த மாதிரி ஒரு சின்ன மூடி இருக்கும், அதை எடுத்துகிட்டு நீங்கள் டேரெக்டாக வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி நான் கட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் எக்ஸஸ் மாவெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக
நல்லா இருக்குது. இது நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் கட் பண்ண மாவெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா, அதை நெக்ஸ்ட் பேட்ச்க்கு நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் எல்லா மாவையும் பூரிகளாக திரட்டி எடுத்து வச்சுருக்கேன். நான் பூரி திரட்டும் போதே கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து மீடியம் ஹை, அதாவது ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மி சூடாகவும் இருக்கக்கூடாது எண்ணெய். நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மீடியம் ஹாட்டாக நான் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஆயிலை. ஸோ வந்து இப்போ நம்ம டேரெக்டாக பூரிங்களை வந்து இதில் சேர்க்கலாம். லைட்டாக ஆயில் அப்படி எடுத்து மேலே ஊற்றுங்க. நல்லா உப்பி ஆட்டோமேட்டிக்காக அதுவே உப்பி வரும். நம்ம ஒன்றும் பெருசாக எஃபர்ட்லாம் போட தேவையில்லை இதுக்கு. அதுவே நல்லா உப்பி வரும். பாருங்கள், நான் எதுவுமே பண்ணல, டைரெக்டாக அதுவே உப்பி வருது பாருங்கள். அப்பப்போ பூரி லைட்டாக அப்படி திருப்பி விட்டுட்டே இருக்குங்க. இப்போ பூரி கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு, நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம சூப்பரான பானிபூரி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். பொடிசாக கட் பண்ண வெங்காயம், பூந்தி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபேவரட் பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இன்ஃபேக்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நானே வந்து பானிபூரி சாப்பிட்றேன். லாக்டவுனில் பானிபூரி ஷாப்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக நான் வந்து இதை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணேன். ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த பானிபூரி வந்து எங்களோட சப்ஸ்கிரைபர் ரிக்வெஸ்ட்டுக்காக நாங்கள் செஞ்சோம். உங்களுக்காக நான் இந்த பானிபூரியை டெடிகேட் பண்ணுறேன். சிவமலர் மேம், நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு. நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல சுவை நல்லது.